ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸல்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், பட் இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டேட்டா அனலைசிங் அண்ட் டேட்டா ப்ரெசென்டிங் சாஃப்ட்வேர் தான் எக்ஸல். ஸோ எக்ஸல் கற்றுக்கிறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 1 hour ஆர் 2 hour செய்ய வேண்டிய ஒரு டேட்டா அனலைசிங்கை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் அண்ட் கீஸ் மூலிமா பண்ணலாம். ஸோ நீங்கள் நடந்து போகிறத விட ஒரு பைக்கில் போகிற மாதிரி சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நம்பரை டிவைஸரால், அதாவது வகுத்தோம் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்குது, மீதி என்ன கிடைக்குது அப்படின்றது ஃபங்க்ஷன் தான் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மோட்லெஸ் ஃபங்க்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட் ஈக்குவல் டு எம்ஓடி, மோட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் எந்த நம்பரை டிவைட் பண்ண போறீங்க அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எதால டிவைட் பண்ண போறீங்க, நான் இப்போ 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்றத இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஈஸியாக உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதை வச்சு நீங்கள் பெரிய நம்பர் கூட டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு நம்பரோட பவரை ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பவர் ஃபங்க்ஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு பவர் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ எந்த நம்பரை நம்ம பவர் கொடுக்க போகிறோம், ஸோ 10ஓட எந்த பவர், அதாவது ஸ்கொயரா கியூபா அப்படின்றது நீங்கள் சொல்லணும். இப்போது கியூப்னா 3, ஸ்கொயர்னா 2, ஸோ பவர் 4 கூட நீங்கள் தரலாம். ஸோ பவர் 4 என்ன வரும், 10,000 வரும். அதே மாதிரி 4ஓட 4 பவர் என்னன்னா 256. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சீலிங் ஃபங்க்ஷன். சீலிங்னா எல்லாருக்கும் தெரியும், சீலிங் எப்பயுமே எங்கே இருக்கும், மேலே, ஹை. ஸோ ஒரு நம்பரோட மல்டிபிளோட நியரஸ்ட் ஹை வேல்யூ, அதுதான் வந்து சீலிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஈக்குவல் டு சீலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு, ஸோ எந்த நம்பருக்கு நம்ம சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு, கம்மா எனக்கு 5ஓட ஹையஸ்ட் நியரஸ்ட் வேல்யூ, இந்த நம்பருக்கு 5ஓட ஹையஸ்ட் நியரஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ 35.316ஓட ஹையஸ்ட் நியரஸ்ட் வேல்யூ என்ன, 40. ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற நம்பருக்கும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னன்னா ஃப்ளோர். ஃப்ளோர்ன்றது கீழே. ஸோ ஒரு நம்பரோட லோயஸ்ட் நியரஸ்ட் வேல்யூ மல்டிபிள் ஆஃப் லோயஸ்ட் நியரஸ்ட் வேல்யூ, ஸோ ஈக்குவல் டு ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு, எனக்கு 3ஓட லோவஸ்ட் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் லோயஸ்ட் நியரஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு 33 தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே 48 ஆன்சரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன், லீன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த லீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது. அதாவது ஒரு வார்த்தையில் எத்தனை எழுத்து இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த லீன் ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவல் டு லீன் அப்படின்னு கொடுத்துட்டு, எந்த வார்த்தை உங்களுக்கு தேவையோ, நான் வந்து நம்மளோட சேனல் நேமையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன், லேர்ன். ஸோ இதில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்றத இப்போ இது கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வேர்டுக்கும் ட்ரை பண்ணலாம். பட் பாருங்க, மைக்ரோசாஃப்ட்னு இருக்கா, மைக்ரோ அப்படின்றது 5 லெட்டர், சாஃப்ட்ன்றது 4 லெட்டர், அப்போ 9 தானே வரணும், இங்கே ஏன் 10 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஸ்பேஸையும் வந்து இந்த லீன் ஃபங்க்ஷன் கவுண்ட் பண்ணும். நடுவில் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அதோட சேர்த்து 10. நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே பார்க்க போகிறோம். என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் லாஸ்ட்டாக ஒரு இங்கிலீஷ் வேர்ட் அண்ட் அதுக்கான மீனிங் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல். ஸோ இன்னைக்கான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபிஷியன்ட். சஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னா போதுமான அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எ பிரிஸ்க் வாக் இஸ் சஃபிஷியன்ட் டு ரைஸ் யுவர் ஹார்ட் ரேட். ஸோ பிரிஸ்கான வாக் வந்து உங்களுடைய ஹார்ட் ரேட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். அதே மாதிரி ஐ ஹாவ் அ சஃபிஷியன்ட் ஃபண்ட் இன் மை பேங்க் அக்கௌண்ட். ஸோ என்கிட்ட என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் போதுமான பணம் உள்ளது. ஸோ இதுதான் இன்னைக்கான வேர்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
இது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இத மாரி ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.